இந்த நாட்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு சபையிலும் போகும்போதெல்லாம் 5ஆம் தேதியிலேருந்து முகமெல்லாம் டல்லாகிட்டு இருக்கும். ஏன்னு தெரியுதா? லென்த் டே பைபிள் அப்படிலாம் கிடையாது. வசந்த காலம் என்று சொல்லும் பொழுது மரத்தில் இருக்கிறதான இந்த இலைகள்லாம் உதிர்ந்து புதிய இலைகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றினமோ மாற்றிங்க. இதான் வசந்த காலம், லென்த் டே. ஆனால் என்ன சொன்னால் லென்த் டே பேர் மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் தான் உங்களை ஒழுங்குபடுத்த பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படும். அதனால் நான் அப்படியே இருக்கும்போது ஒரு வசனம் வந்து வாசிங்க. அதை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11 இந்த மெசேஜ் போல 15-11 நல்லா கவனிங்க, சத்தம் வாசிடா. நான் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், நான் எண்ணெயை தொட மாட்டேன். அவங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. முகவாடலாக இருக்கிறது, நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து வேஷம், இதெல்லாம் மாயமாலம். வேதம் சொல்லுது மனுஷுல போறது. பாத்தீங்களா? வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. கறி சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் முட்டை சாப்பிட்டாலும் அது ஒண்ணு தீட்டுப்படுத்தாது. ஓகேவா? இப்போ 17 வாசிங்க. 17 வாய்க்குள்ள போறதெல்லாம் ஆசை வழியா வெளியே வந்துடும். வாசிங்க 20 வாசிங்க. அவைதான் மனுஷன் தீட்டுப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. எதெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தும் வாசிப்போம். இருந்தது பொல்லாத சிந்தனை. நீ கறியை சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேனாக்கா பரிசுத்தம் ஆகிடுவீங்களா? ஆண்டுக்கா 40 நாள் வரைக்கும் அப்படியே முகவாடில் இருந்தாக்கா இதெல்லாம் வேஷம். அந்த மாதிரி இருந்தா சகலத்தை அடிச்சு புசிங்க, ஒன்று சேதப்படுத்தாது. எதுவுமே தீட்டு கிடையாது. கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், எறா சாப்பிடலாம், புறா சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடுங்க. ஒன்று தீட்டுப்படுத்தாது. இல்லைங்க காலங்காலமா இருக்கிறேங்க, ஏசப்பா செத்துட்டாரா உயிரா இருக்காரா? உயிரா இருக்க ஆண்டுக்கு துக்கமா இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் இருந்ததே இல்லை, அன்னைக்கு தான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிடாம நான் சாப்பிடுவேன். காரணம் என் ஆண்டு இயேசு உயிரா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணோம்? இருக்கிற வருத்தான் நம்ம தீட்டுப்படுத்துமா? வாசிங்க. பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதான் தீட்டு. புரியுதுங்களா? இல்லைங்க சிஸ்டர், நான் சாப்பிடுறது இல்லை. 41 நாள் சாப்பிடுவியா? என்ன இது? எந்த விதத்தில் ஒழுங்கியது? அதில் பிரியமானவர்களே, இந்த மாதிரி வேஷமெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. முகவாடா இருக்கிறது அவருக்காக எல்லாத்தையும் விட்டுடுங்க. எத்தனை நாள் வரைக்கும் விட்டுட்டேன்? நீ காலங்காலம் இதே செஞ்சுட்டு வரல. அந்த மாதிரி காரியம் தேவையில்லை. ஒரு பாடலை பாடலாம், ஒரு உற்சாகப்படுத்திட்டு செய்தி போகலாம். எல்லாம் கைத்தடி பாடணும். ஏன்னா லென்த் டே தானே சொல்லி அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு அமைதியாக இருந்தால் பிடிக்காது. நல்லா சத்தமாக உற்சாகமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். முக வாட்டலாக இருக்கக்கூடாது, கலக்கல்லாம் இருக்கணும். அப்படியே பாவமாக அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க, எல்லாம் ஜோம் பண்ணிங்க. 40 days ஃபுல் பாஸ்டிங். அது பேர் பாஸ்டிங்ல வேஸ்டிங். புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா இப்போ என்ன பண்ணுங்க, போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ரசம் காய்கறி தான் சாப்பிடுங்க. முட்டையோட கேக்கு சாப்பிடாதான். முட்டை கலக்குறாங்களா? அது எவ்வளோ நீ கேவலமா இருக்கிற பார்த்தீங்க. இதெல்லாம் நீ கவனிங்க. இதெல்லாம் வேணாம், அது வேணாம் சொல்லி பரிசுத்தமாக முடியாது. லிஸ்ட் சொன்ன மாதிரி இந்த காரியம் இருக்குதான்னு பார்த்துங்க. இதெல்லாம் இருந்தால் எடுத்து போடுறீங்க. ஓகே, கை இருக்கிறவங்க நல்லா என்ன பண்ணுங்க, வெயில் காலம் வந்துச்சு, நல்ல சவுண்டை தட்டுங்க. கத்தரைய துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கத்தரைய துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் இருப்பை உள்ள
நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன், கத்தரையே துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். அங்கே இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன். எனக்குடவும் கத்தரனவே நடுவில் இருக்கிறான். எனக்குடவும் எதிரியான அழகையை நான் நிறுத்தி விடுவேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், நான் கத்தரையே துதிப்பேன். மொத்தமா கத்தரனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. அணுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. ஓ கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன். வல்லமை மிக்க செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன், கத்தரையே துதிப்பேன். வீடு கட்டவர் புறக்கணித்து மூளை கல்லாய்ப்பேன். கத்தரை செய்தார் தங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. ஆமென். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கத்தரையே துதிப்பேன். கைதட்டி. Glory. கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரை துதிப்பேன். இந்த இடத்த விட்டு வெளியே போன பிறகு துதிப்பீங்களா மிதிப்பீங்களா? வீட்டுக்கு போகும்போதே சண்டை தான். இது நம்மால் ஒரு பேர் வச்சுக்க வெடிப்பலி வீரத்தா தள்ளிப்பொடி. இது இங்க இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பாடும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒண்ணுச்சா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல.
ஓகே, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இதெல்லாம் நல்லா பாட பாடிட்டு வீட்டுக்கு போகும்போது பாருங்களேன், என்ன சண்டை. முகத்தை பார்த்து ஏழுக்கோன்லாம் போகும். இருடம் பரவாயில்ல. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 வாசிங்க பார்ப்போம். லென்த்ல என்னெல்லாம் நீங்க பண்ணணும். 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்களே கலைத்துக் கொண்டு. பழைய மனுஷன் என்ன பண்ண? கலைச்சு போட்டுடுங்க. மறுபடியும் வாசிக்கிறாங்க, வசனம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நான் வாசிமா. அந்தபடியே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நல்ல கவனிங்க. நேற்று வரைக்கும் எப்படி எனக்கு தெரியாது, இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்க. பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, நீ வாழ்ந்த வாழ்க்கை சீர்தூக்கி பாருங்களேன். எப்படி வாழ்ந்து ஆண்டுக்கு பிரியமா இருந்தீங்களா? நீங்க செய்யற ஒவ்வொரு காலத்து ஆண்டு பிரியப்பட்டாரா? அந்த முந்தின நடக்கக்கூடிய செய்கை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நீங்க கலைச்சி போட்டுடுங்க. இந்த நாட்கள் என்ன பண்ணணும்? நீ புதிய தனி சிஷ்யா மாற வேண்டும். அதாவது எப்படி இந்த மரத்திற்கு இலைகள்லாம் உதிர்ந்து வசந்த காலம் உதிர்ந்து புதிய தனிகளை அப்படியே பச்சை பசையில் இருக்கும், அது போல நீங்க எப்படி இருக்க வேண்டும்? இனி வர காலத்துல ஆலயத்தை வந்தா பச்சை பசையில் செழிப்பா இருக்கணும். முன்பெல்லாம் நீங்க அதுல சொல்ல மாட்டீங்க, பழைய மனுஷன் அப்படி காஞ்சி போனது, அப்படி கிடையாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புதிய மனுஷன் அதுதான். முன்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சோத்திரம் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணணும்? நல்லா சோத்திரம் பண்ணணும். பழைய தங்க மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதெல்லாம் கலைத்து போட்டு விட வேண்டும். 25 வாசிரா. பொய்யை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருங்க. வேஷமான வாழ்க்கை வேண்டாம். நாட்களிலே ஏன் வந்துருக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனை தந்த அந்த நோக்கம் எதுக்கு? என் பிள்ளைங்க சீரா இருக்கணும், என் பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், உங்க சிந்தை சரியா இருக்கணும், நீங்க சுத்திகரிக்கப்படணும். அதுக்காக வந்துருக்கிறீங்க. பழைய வாழ்க்கை இருக்க கூடாது. எல்லாத்தையும் கழிச்சு போட்டுடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. கொலோசியர் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவங்க வாயில பொய்யே இருக்க கூடாது. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரங்க கேட்கும் போது நெஞ்சார பொய் சொல்றோம். வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லிடி நான் வேலைப்படுன்னு சொல்லி வீட்டில் தான் இருப்பாங்க. பொய் சொல்லாதீங்க. ஒருவருக்கு பொய் சொல்லாதபடிக்கு பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் அவனுடைய செய்கை எல்லாத்தையும் கழிச்சு போட்டுடுங்க. புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணி ஜெபம் பண்ணும்போது தான் பேசுவாங்க, ஜெபம் பண்ணும்போது தான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்வாங்க. திருட்டு என்ன பண்ணுவாங்க? தளத்தை விட்டுடுங்க. வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். கவனிங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்? கவனிங்க. ஆண்டவருடைய சாயல் உனக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட ஆதாம் ஏவலை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அந்த சாயலை தரித்து கொண்டிருக்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எப்போது அவங்க ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாம போனாங்களோ தேவனுடைய சாயலை இழந்து போயிட்டாங்க. அந்த ஏதோ தோட்டத்தில் வைக்கவில்லை. தேவனுடைய சாயலில் இருந்த ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க எந்த சாயல் இருக்கிறீங்க? அந்த சாயல் உனக்கு வேணும்னு சொன்னாக்கா அதிகமாக துதிக்க வேண்டும். யார் அதிகமாக துதிக்கிறாங்களோ அவங்க முகத்துல பார்த்தா ஒரு பிரைட்னஸ் இருக்கும். யார் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறாங்களோ அவங்க முகம் அப்படியே பார்த்தா வெளிச்சமா இருக்கும். யார் அதிகமாக தயக்கப்போ உபாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் காணப்படும். புரியுதா? இனிமே என்ன பண்ணீங்க? அந்த பழைய வாழ்க்கை இருக்க கூடாது. அது காலங்காலமா சொல்லிட்டு வரும். இன்னிலிருந்து சீர்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க.
ஆசிமா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆ. பூரண அறிவு அடையும்படி பூரண அறிவு அடையும்படி. என்ன அறிவு? ஆண்டவரை அறிகிற அறிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் சரீரத்தில் இருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கணும், சிந்தையில் இருக்கணும். அவரை தரித்து கொண்டிருக்க வேண்டும். எங்க போனாலும் செக் பண்ணீங்க, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல வெளியே போயிட்டீங்களா? எப்படி இருப்பாரு? நீ அவரோட இருந்தா அவர் உன்னோட இருப்பாரு. அவருடைய கட்டளை கை கொண்டாக்கா அவர் உன் கூட இருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெளியே போகும்போது, காலேஜ் போகும்போது, ஆபீஸ் போகும்போது நான் என்ன பண்றோம்? கட் பண்ணி விட்டுருந்தோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்ந்தவர்கள் வாழுங்க, செத்துருங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும்? அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு அந்த புதிய மனுஷன் சொன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்தா இயேசு பார்க்கணும். நீ யாருப்பா? அந்த கடவுளை பார்க்காம இருக்கிறது அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நீங்க ஜீவிக்க வேண்டும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. ரோமர் 6:6 வாசிங்க. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. நல்லா கவனிங்க. ஊழியம் என்று சொன்னா எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு ஊழியம் செய்யக்கூடாது. பாவத்தை ஊழியம் செய்யாதபடிக்கு. ஊழியம்னா கர்த்தருடைய வேலை, ஆண்டவர் வேலையை பாவத்தோடு செய்யக்கூடாது. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். அவ்வளவுதான். ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்க்கையில் சிலுவை அறைஞ்சிட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து நீங்க தான் எனக்குள்ள பிழைத்து இருக்கிறீங்க. இப்படிதான் பழைய மனசு இருக்கக்கூடாது. நீங்க இயேசுவை தரித்து இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்க வேண்டும். நீங்க இருக்கிற இடத்துல உன்னை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கணும். அப்ப என்ன பண்ண? பழைய மனுஷனே உன் பாவம், சாபம், அக்கிரமம் எல்லாத்தையும் சிலுவை அறைந்து விட்டீங்க. அதைத்தான் நீங்க வாசிக்கிறீங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நாங்கள் நல்ல கவனிங்க. இனி நீங்க கிடையாது. என்னைக்கு உன்னுடைய காரியத்தெல்லாம் சிலுவை அறைந்து விட்டாயோ இனி நீ கிடையாது. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் ஆண்டவர் தான் உனக்குள்ள இருக்கணும். நீ பேசும்போது அவருடைய வார்த்தை வெளியே வரணும். உன் நடக்கெல்லாம் மற்றும் பார்த்து இவங்களை போலதான் இருக்கணும். அந்த சாட்சியில வாழ்க்கை வாழ வேண்டும். நீ நானில் கிறிஸ்தனுக்குள்ள பிழைத்து இருக்கிறார். அதுதான் அந்த லெத்திராக உனக்குள்ள இருக்காரான்னு பார்த்துங்க. இங்க மாத்திரம் எங்க போனாலும் ஆண்டு இயேசு உனக்குள்ள இருக்க வேண்டும். ஓகே. 2 கொரிந்தியர் 4:16. நான் உடனே மெசேஜுக்கு போகல. அவருக்கு என்ன தரேன், ஆனா டைம் முடிச்சிருவேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு பாடல் பாடுவோமா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நாளுக்கு நாள் நம்ம உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் உங்களால ஜெபிக்க முடியும். ஐயா, உங்களுக்கு இந்த வாரத்துல என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கிறது வாசிக்கிறாங்க, ஆனா யாரும் வருவது இல்லை. காரணம், அந்த உள்ளான மனுஷன்ல ஆண்டவர் இல்ல. அந்த உள்ளான மனுஷன்ல நீ பலப்படல, நீ திருந்தல, நீ மாறல, இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. எத்தனை ஆண்டு காலமா ஆலயத்து வரீங்களோ அன்னில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. மாற்றங்கள் இருக்க வேண்டும். ஒரு செடி நட்டு வச்சா அது ஓங்கி வளர்ந்து அநேக கிளைகள் இருக்க வேண்டும். அநேக தங்க பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும். அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? வரும் போறோம், அப்படியே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஓகே.
அப்ப என்ன பண்ணும்? 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியணும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் 5:17. இப்படி இருக்க ஆ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள 2 காரியம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துக்கு வெளியில. நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்து வெளியே இருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். படிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. ஒரு கிறிஸ்துவுல இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய எல்லாம். ஒழிந்து போய் அப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அதுக்காக அவர் கல்யாணத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் அர்த்தம். நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நான் படிச்சுட்டேன், எனக்கு பணம் இருக்கிறது, பட பலம் இருக்கிறது. இல்ல, ஆண்டு இயேசு உனக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா நீ புது சிருஷ்டியா இருப்பீங்க, பழைய எல்லாம் ஒழிந்து போயிடும். இனிமே அதாவது உன்னுடைய கோபம், எரிச்சல், கசப்பு எதுவுமே இருக்காது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு காலத்துல என்னமா சண்டை போடுவாரு, மாறிட்டாரு. அப்படி இருக்கணும் நீங்க. ஓகேவா? அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இப்ப உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறேன். யோனா 3ஆம் அதிகாரம் எடுங்க, 6 வாசிங்க. யோனா கிடைச்சதா? நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது என்னது கவனிங்க. இப்ப ஆண்டு என்ன பண்ணாரு? யோனாவை அனுப்புறாரு நினிவேக்கு. நீ புறப்பட்டு போ. அந்த நினிவே பட்டணத்துக்கு ஜனமெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, அவனை கூக்குற சமுதாயம் எட்டி இருக்கிறது, நீ போய் பிரசங்கி. அவர் சொல்றாரு, இன்னும் 40 நாட்கள்ல இது நினிவே பட்டணம் கவிழ்ந்து போயிடும், அழிக்கப்பட்டு போயிடும் சொல்லி சொன்ன அந்த வார்த்தை நினிவே ராஜாவுக்கு எட்டுகிறது காதுல. வாசிடா. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து கவனிக்க, இது ரொம்ப முக்கியம். லெத்திய நாட்கள் என்ன பண்ணணும்? அந்த நினிவே ராஜா ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்ணாரு? மறுபடியும் எழுந்துட்டாராம். யார் அது? தேவ மனுஷன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த ராஜஸ்தானத்தை விட்டு எழுந்து வாசிங்க. தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாமல உட்கார்ந்தான். யார் உட்கார்ந்தது? சொல்லுங்களேன். நினிவே ராஜா உட்கார்ந்தாரு. வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் இப்போ ராஜா அதுக்கப்புறம் பிரதானிகள் உட்கார்றாங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. புரியுங்க. 4ல இருந்து வாசிமா. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். இங்க இந்த நாட்களை கவனிங்க. நீங்க அழியாம இருக்கணும், நம்முடைய இந்த தேசம் அழியாம இருக்கணும், உலகம் அழியாம இருக்கணும் சொன்னாக்கா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாட்களில உபவாசம் பண்ணுங்க. இயேசுவர் பாடு பாடும்போது சொன்னாங்களே, என் ஜனங்க அழிஞ்சு போறாங்களே, அக்கறை இல்லையா பாடினாங்களே. நீங்க என்ன நல்லா இருக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க, எத்தனை இடத்துல ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, கிறிஸ்து அடிச்சு நொறுக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, மரித்து போறாங்க. உங்களுக்கு தயங்க பாரம் இல்லையா, அக்கறை இல்லையா? வாசிங்க. 5 வாசிங்க. அப்பொழுது நினிவேயுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து யாரு? நினிவேக்கு ஜனங்களாம் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இப்ப நான் உங்களை கடைசியா கேட்பேன். பெரியோர் முதல் இப்ப நீங்க ஆலயத்துல எப்பவுமே இருக்க அத்தனை பேரும் இந்த வாரத்தில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு எல்லாம் வரணும். நீ வந்தாதான் தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதல் வரும். புரியுதுங்களா? ஒவ்வொரு தேசத்திலையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமான தெரியல, எத்தனை தேசத்துல கிறிஸ்து அடிச்சு நொறுக்கிறாங்க, கிறிஸ்து இருக்க கூடாது. அப்ப அந்த உணர்வு இல்லையா? என் ஜனங்கள் அழிக்கப்படுறாங்களே என்று சொல்லி நீ உபவாசம் பண்ண கூடாதா? நீ ஆண்டு சமூகத்தில் உட்கார கூடாதா? கெட்ட பிடித்துக் கொள்ள கூடாதா? கதற கூடாதா? இப்ப என்ன பண்ணாங்க? பெரியவங்க சின்ன வரைக்கும் உட்கார்றாங்க. அடுத்தது யார் பாருங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் ராஜாவும் பிரதானிகள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லா உபவாசத்துல உட்கார்றாங்க. அதை விட கவனிங்க. ஓகே, மனுஷர் இருக்கிறாங்க, ஓகே. மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகை எல்லாமே தண்ணி கூட குடிக்கல, எல்லாம் உபவாசம் போடுது.
நீங்க என்ன பண்றீங்க? 6 அறிவு உள்ள மனுஷன், ஓகே. ஆனா மிருக ஜெபம் இருக்கிறத வாசிமாத. மேலும் ராஜா ஆ. தானும் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக ஆ. இனிமேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது ஒன்றும் ருசி பாராம இருந்து மேயாமலும் ஆ. தண்ணீர் குடியாமலும் நீங்க எங்க போய் மேய்ஞ்சிட்டு வரீங்க? ஆலயத்துல சண்டே தேவ ஆலயத்துக்கு வர வேண்டிய நீங்க எங்க போய் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வரீங்க? மேய்ஞ்சி வர சுத்தி வருது வேற நினைச்சுக்காதீங்க. ஆலயத்துக்கு வராம எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? ஆண்ட பார்த்து கேட்பாரு, எங்கப்பா இருக்கிற, எங்க இருக்குன்னு கேட்பாரு. ஞாயிற்று நாட்களே தேவோட ஆலயத்துக்கு வர வேண்டிய நீ எங்க போய் இருக்கிற? மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு ஆ. தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் ஆ. அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். அப்ப என்ன பண்ண எல்லாருக்கும் இனி ஆண்டு சொல்றாரு, எதெல்லாம் விடாம விட்டுடு. உங்களுக்கு தெரியும் நீ யாரு. சில பேர் என்ன பண்ண நடிப்பாங்க, நல்லவங்க நடிப்பாங்க. விட்டுடு. பாவமா இருந்தா விட்டுடுங்க, அநியாயம் இருந்தா விட்டுடுங்க, ஆண்டுக்கு பின்னாடி கதை விட்டுடுங்க. வாலிப தம்பிய தங்கச்சிய அதுக்காக தான் எழுந்துட்டு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அநேருக்காக நீங்க வந்து ஜெபிங்க. நீ ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா நினைவு பட்டணத்தார் எப்படி ரட்சிக்கப்படாதோ அதே போல நீங்க என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களோ எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். வருமா வராதா? கை வச்சு சொல்லுங்க, வருமா வராதா? கண்டிப்பா வரும். வாசிங்க. யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் ராஜாவுக்கு தெரியுது அவர் யார் இரக்கமுள்ள தேவன். நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை வாசிங்க. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொல்றார். ஒருவேளை எவ்வளவு தப்பு செஞ்சினாலும் ஆண்டு சம்பந்தம் ஓன்னு கதறுங்க. ஆண்டு நான் புத்தீனமா இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் எத்தனையோ ஆண்டு வார்த்தை கேட்டிருக்கிறேன், வித்தியாசம் ஊழியக்காரன் பேசுறேன் கேட்டிருக்கிறேன், அப்ப விட மாறல. ஆனா இது கடைசியா இருக்கலாம், உனக்கு மாத்திக்கோ. வாலிப தம்பிய தங்கச்சிய வெளியே போகும்போதெல்லாம் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படியெல்லாம் மாயமா போயிட்டு இருக்கிற, இதெல்லாம் மாத்திங்க. ஆண்டவர் தங்க ஒருவேளை ஒரு மனஸ்தாபப்பட்டு உனக்கு இறங்கலாம், உன்னை ரட்சிக்கலாம், உனக்கு கிருபையா ஆண்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாருமே ஒப்பு கொடுத்ததுனால அந்த நினைவு படம் அத்தனை பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அதனால அங்க ஒரு பெரிய இழுப்பில் வந்தது. அந்த 4ஆம் அதிகாரத்துல 11 வாசிங்க, லாஸ்ட் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் ரெட்டொடித்து சாம்பல உட்கார்ந்து அவங்க உபவாசம் பண்ணும்போது அங்க தங்கப்பாண்டு ஆண்டவர் மனம் இறங்கினார். அழிப்பேன் சொன்னாரு, அழிக்கவில்லை. அதே போல நீங்களும் உனக்காக உன் குடும்பத்துக்காக விசேஷமா நம்ம சபைக்காக ஆரம்ப நாட்கள் வந்தவங்க வரலையா அவங்களுக்காக கதருங்க, பேசுறத கதருங்க. அதுக்காக தான் இந்த லென்த் டே. நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன். போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போறீங்க, இல்லைன்னா மீன் வாங்கிட்டு போறீங்க, நண்டு யாரா எல்லாத்தையும் சாப்பிடுங்க. யாராச்சும் அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நாங்கள் துக்க நாட்கள் ஏன் யாருக்கு துக்க நாட்கள் கொண்டாடுவாங்க? செத்து போனதுக்கு. நம்ம ஆண்டு உயிரா இருக்காருல்ல. சில பேர் நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க. இருக்கிறதுல எது சுருங்கி போயிருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கும். இல்லக்கா அவருக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண, இதெல்லாம் வந்து வேஷம் வேண்டாம். அப்ப என்ன பண்ணோம்? ஒரு தீர்மானிக்க போறீங்க. என்னது? நாங்க உபாசிக்க போகிறோம். யாருக்காக? யாருக்கு உபாசி பண்ணிப்பாங்க? தேசத்துக்காக, உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணி நில்லுங்க. ஓகேவா? நிப்பீங்களா? அப்படி இருந்தா அந்த எப்படி அந்த நினைவுப்படணும், ரட்சிப்படாங்களோ யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ நம்மள ரட்சிக்கப்பட போறாங்க. ஓகேவா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 47 வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8:47 இருந்து. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் புனர்நடைத்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து. நல்ல கவனிங்க. 2வது வேண்டுதல் செய்ய வேண்டும். முதல்ல உபவாசம், 2வது ஜெபம்.
இப்போது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல அவர் அப்படி ஜெபிக்கிறாராம். புரியுதா? எப்படி ஜெபிக்கிறாரு? இப்படி ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் பாவத்தை செஞ்சிட்டோம்பா, இப்ப தேவட ஆலயத்தை வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்? பாவத்தை மனசாப்படணும், பாவத்தோடு ஆலயத்துல வரக்கூடாது, இது பரிசுத்தமான இடம், நீ எப்படின்னா வாழ்ந்துடலாம். அப்படி கிடையாது, இது பரிசுத்தமான இடம். தேவன் இங்க உலாவி கொண்டிருக்கிறா, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறா. இன்னைக்கே மாத்தீங்க நாள் அனுப்பிட்டு அப்ப என்ன பண்ணணும்? கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும். அவர் கையை வைத்து ஜெபிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் முற்றிலுமா அர்ப்பணிக்கிறது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் இது வரைக்கும் எப்படியோ மாயமாலமாக இருந்தேன், இனிமே அப்படி இருக்கக்கூடாது. வாசிங்க. தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நேராக இப்ப தேவ ஆலயத்தை வந்திருக்கிறீங்க. கவனிங்க, இப்ப என்ன பண்ணீங்க? எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. எதுக்காக? உங்களுக்கு தெரியும், உன் பிள்ளைகளுக்காக. எல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க, 10th +1 +2. அதே இந்த பிள்ளைங்க நல்லா எழுதி பாஸ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய அமௌண்ட் வந்துருக்குது, ஃபீஸ் கட்டணும். என்ன பண்றது? இங்க வந்து மூடி விதத்தோடு பாவத்தை அறிவு செய்து ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உன் பிள்ளைங்க வெற்றி பெறுவாங்க. உன் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை கட்ட சந்திப்பார். கைகளை உயர்த்தணும். பாவத்தோடு ஜெபம் பண்ணாக்கா நிச்சயமா ஜெபம் கேட்கப்படாது. நம்ம என்ன பண்ணோம்? முழு உள்ளத்தோடு கூட பரிசுத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். வாசிங்க. ஏன் சொன்னா, நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா நிறைய பேர் சிறப்பட்டு இருக்கிறாங்க, அந்த சிறை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீ கை வைத்து ஜெபிக்கணும். என்னுடைய பாவம் தான் இவங்க எல்லாம் இப்ப சிறைச்சாலை இருக்கிறாங்கப்பா. நீ பாவம் பண்ணீங்கன்னாக்கா அநேகர் சிறைக்குள்ள போயிடுவாங்க, அநேகர் கட்டுண்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ண? அதிகமா ஜெபிக்கணும். வாசிங்க. இப்போ வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து எல்லாத்தையும் மன்னிப்பாரு. நல்ல கவனிங்க பிரியமானே, நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு துரோகியா இருந்தாலும் சரி, என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டு சமூகத்துல வந்து கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது இல்லையா, அதாவது இன்னிலிருந்து என் வாழ்க்கை மாறிவிடும் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா ஆண்டு கண்டிப்பா இறங்குவார். காரணம், அவர் தேவட ஆலயத்தில் இருக்கிறார், அவர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் மனம் உருக்கமல்ல தேவனா இருக்கிறாராம். கண்டிப்பா நீ கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மாற்றிடுவாரு. புரியுதுங்களா? அந்த தேவட ஆலயத்துல ஒரு காலத்தை சொல்லுமா, 2 நாளாகவும் 7:1 வாசிங்க. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, தட்டுங்க. இப்படி இருக்கணும் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ண வானம் திறக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? எலியா நம்ம எஸ்தர் பாடும்போது எலியா தன் கர்மேல நின்று ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. அதே போல சாலமன் ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. இப்ப அந்த ஆலயத்துல அந்த அக்கினி இறங்கினா அதுனா உனக்குள்ள இருக்கிற பாவத்தெல்லாம் பற்றிட்டு போட்டுரும். அந்த அக்கினி இறங்கினா நீ புது மனுஷன் மாறிடுவீங்க. அப்ப என்ன பண்ணும்? தேவட ஆலயத்துல நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் நேர ஆண்டு சமூகத்துல போய் எட்ட வேண்டும். ஓகேவா? அப்படி இருக்கிற ஜெபம் முதல்ல உபவாசம் பண்ணோம், 2வது ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் இல்ல. இந்த நாட்கள்ல என்ன பண்ணும்? ஜெபத்தை தொடர்ந்து கொள்ளுங்க. நல்லா குதிக்கணும். இந்த நேரத்தில் நாட்களை குதிக்க கத்துங்க. 1000 சோத்திர பலிகளை வாசிக்கிறீங்களே, அது அப்படி இல்ல, உங்களுக்கு செய்த நன்மைகளை வாயத்தோடு சொல்லுங்க. புரியுதா? அதே பார்த்து பார்த்து படிச்சிட கூடாது. அது வந்து மனப்பாடம். புரியுதுங்களா? அதாவது கம்ப்யூட்டர் பதிவு பண்ண வைக்கிற மாதிரி. அது அப்படி இல்ல, உனக்கு ஆண்டு செய்ததை வாயத்தோடு சொல்லு. என்னை இது வரைக்கும் பாதுகாத்ததே நன்றி. நான் போகும் வரும்போதெல்லாம் எந்த ஆபத்தை வராபடிக்கு என் கூட இருக்கிற நமக்கு நன்றி. எனக்கு 3 ராகம் தந்திர நமக்கு நன்றி. என் பிள்ளைகளை என்னை பராமரிக்கிற நமக்கு நன்றி. புரியுதுங்களா? இப்படி சொல்லி சொல்லி துதிங்க. துதிச்சு பாருங்களேன், தாத்தனை மிதிச்சு போட முடியும் உங்களால. சரிங்களா? இப்போ அப்ப என்ன பண்ண? நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கணும், பதில் கிடைக்கணும் அர்த்தம். எது வரைக்கும்? அண்ணால போல குழந்தை கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். சூனமியால் அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. அது போல நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவீங்களா?
சொல்லுங்க, உங்களை நான் நம்புறேன். அல்லேலூயா. அடுத்தது மத்தேயு 15:7. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எப்படிதான் இருதயம் எங்க இருக்கிறது? தூரமாய் விலகி தூரமா இருக்கிறது. இங்க தான் உட்கார்ந்து இருப்பீங்க. என்ன யோசனை பண்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போலாமா, இல்ல வேணாம், அதெல்லாம் தேவை கிடையாது, வெள்ளை சாம்பார் வச்சிடலாம், ஒரு சொல்லுவார் அப்படிதான், ரசம் வச்சிடலாம். வேதம் சொல்லப்படுகிறது, நாங்கள் ருசியில பதத்தை சாப்பிடவில்லை. ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணுறது? இருதயம் தூரமா இருக்க கூடாது. நீங்களாம் யாரு? நீங்களாம் ஒரிஜினல் கோல்டு. அதனால என்ன பண்ண? இருதயம் கரப்படக்கூடாது, சுத்தமாய் காணப்பட வேண்டும். இருக்குமா? இருக்கல்ல? அதனால என்ன பண்ண? இந்த இருதயத்தை நீ ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு பிரியமா இருக்கட்டும், சுத்தமா இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பா செய்வாரு. அவன் என்ன பண்ணோம்? மாயமான காரியத்தை விட்டுடணும். நம்பர் 1, நான் சொல்றத மட்டும் வேகமா வாசிங்க. சங்கீதம் 86:9 வாசிங்க. 36:9, சாரி, வேகமா வாசிங்க. ஜீவவூற்றும் உலகில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். ஓகே, வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். அவன் என்ன பண்ண? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் காணப்பட வேண்டும். இருள் உங்களை பற்றி கொள்ளக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 51 அதிகாரம் இருக்குங்க. சங்கீதம் 51 அது 7 வாசிங்க. என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், ஆ, அப்பொழுது நான் சுத்தமாவேன். கவனிங்க. தாவீது தப்பு செஞ்சிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு. அதுக்காக தேவ சமூகத்தில் அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஈஸ்வரனால் கழுவுங்க, ரத்தத்தால கழுவுங்கப்பா, அப்ப நான் சுத்தமாவேன். வாசிங்க. என்னை கழுவி அருளும், ம், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். ஆ, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், ஆ. அப்பொழுது என் நொறுங்கின எலும்புகள் களிகூரும். 10 வாசிங்க. தேவனே, சுத்திகரித்தே தேனிலே இப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சுத்த இருக்க என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க. நிலைவரமான ஆவி. நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கும்போது நிலையா இல்ல, இங்க அங்கமாக ஆலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவட ஆலயத்தில் இருந்தாலும் சிந்தைகள் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. வேண்டாம். தாவீது ஒரு முறை தப்பு செஞ்சாரு. ஆண்டவர் சமூகத்துல அவர் என்ன பண்ணாரு? அந்த தப்புக்காக ஆண்டவரே என்ன மன்னித்தலும் வேண்டாரு, ஜெபிக்கிறாரு. வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், கவனிங்க. தப்பு செஞ்சீங்கன்னா ஆண்டு தள்ளிடுவாரு. தள்ளாமலும். உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும், தப்பு செஞ்சீங்கன்னா பரிசுத்தாவை எடுத்துடுவாரு. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, மறுபடியும் ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் இருந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இருந்தது. நான் தப்பு செஞ்சதுனால நான் சந்தோஷம் இழந்துட்டேன், நிம்மதி இழந்துட்டேன்பா. சரி, ஓகே. அவர் ஏன் கேட்கிறாரு? பரிசுத்தமாக என்ன பண்ணணும்? 13 வாசிங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஆண்டவரே நீங்க ஒரு சில என்னை மன்னிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண? பாதகருக்கு உங்களுடைய வழியை நான் போதிப்பேன். நீங்க என்ன பண்ண? எதுக்காக ஆண்டவனை சுத்திகரித்து வச்சிருக்காரு? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறா. ஓகேவா? அவன் என்ன பண்ணும்? அவர் கேட்டாரு. ஆண்டு என்ன பண்ண? மன்னிச்சாச்சு. மன்னிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு? அந்த தாவீதை தனக்கென்று தெரிந்து கொண்டார். தான் இருத்துக்கு ஏற்றவனாய் மாற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் அவர் இருத்துக்கு ஏற்ற பிள்ளையா மாறணும் சொன்னாக்கா நீ வாயில் அறிக்கை பண்ண வேண்டும். இன்னொரு காரியம் செய்யறாரு, பார்ப்போமா? 2 சாமுவேல் 23:2 வாசிங்க. 1 சாமுவேல் 23:2. அப்பொழுது தாவீது, ஆ, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் நல்ல கவனிங்க. இந்த லெந்திர நாட்கள்ல சுயமா எதுவும் செய்யக்கூடாது. அவர் ஆண்டு சம்பந்த ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரே நான் போகட்டுமா வேண்டாவா? அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்றதுக்கு நான் போகட்டுமா வேண்டாவா? ஆலோசனை கேளுங்க. எங்க போனாலும் நீங்க என்ன பண்ண? ஆண்டு சம்பந்த ஆலோசனை கேட்கணும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்றது? ஆண்டு சம்பந்த ஆலோசனை கேட்கறது இல்ல. இவங்களாவே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறது, கற்பனை பண்ணிக்கிறது.
இவங்களே சொல்லிட்டு ஆண்டு சித்தம் தாண்டி. புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் வாசிக்கல. அவ்வளவுதான். ஆண்டு சொன்ன ஆலோசனை கேட்டீங்களாக்கா, நீ புறப்பட்டு போ, அவங்கள முறியடித்து அவ்வளவுதான். புரியுதா? 30ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 30:8 வாசிங்க. கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேன் வேண்டுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டு சம்பந்த ஆலோசனை கேட்கும்போது அவர் என்ன பண்ண, போ அனுப்புறாரு. 18 வாசிங்க. கவனிங்க, அமலேக்கியர் இப்ப என்ன பண்ணாங்க, மனைவி பிள்ளை எல்லாரும் கூட போயிட்டாங்க, எல்லாத்தையும் திருப்பி வராங்க, ஒன்று கூட இழக்கவில்லை. ஆண்டு சம ஆலோசனை கேட்டீங்கன்னாக்கா எதை இழந்து போக மாட்டீங்க. ஏன் இழந்து போறீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டு சமத ஆலோசனை கேட்கறது இல்ல. கேட்டுதான் பாருங்களேன். இந்த நாட்கள் நெருங்கிய நாட்கள்ல இது வரைக்கும் இஷ்டமா செஞ்சீங்க, உங்க சேவகத்தை நம்பினீங்க. இன்னிலிருந்து ஆண்டு சமூகத்துல ஆலோசனை கேட்க வேண்டும். கேட்டனால்தான் கர்த்தரோடு கூட இருந்தார். உங்க கூட இருக்காரா? கண்டிப்பா. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. நீங்க ஆலோசனை ஆண்டு சமூகம் கேட்டா கர்த்தரோடு கூட இருப்பார். அவன் கூட இருந்தா உன்னை பார்க்கலாம், உன்னை பார்த்து பயப்படுவாங்க. நிலத்தின் நாட்கள்ல நீ செய்து கொள்ள வேண்டும். என்னது என்ன செய்யணும்? ஆண்டவர் என் கூட இருங்கப்பா. ஆண்டு சம ஆலோசனை கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா நீ சீர்கெட்டு போக மாட்டீங்க. ஓகே, சரி. கடைசியா உங்களுக்கு சொல்லிடுறேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 5:22. கவனி, நிறைய பேர் குடும்பத்துங்கள்ல குடும்பம் நல்ல கிறிஸ்து குடும்பம் தான், ஆனா சண்டை சண்டை சண்டை. நல்லவனிங்க சண்டை காணப்படக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியாத காரியம். ஒருவேளை சண்டை இருந்தா இப்ப எடுத்துங்க, இது அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 18:41 ஒருத்தர் வாசிங்க. எதுமா வாசிங்க? 43. ஜனங்களுடைய சண்டைக்கு தப்பிக்கணும். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ குடும்பத்தில் சண்டைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அவைக்கு விலைக்கு காத்துக் கொள்ளும். குடும்ப சண்டை இருக்குதா? சண்டை இருக்கக்கூடாது. அதுதான் லென்த்திலே எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் எரிச்சல், எப்ப பார்த்தாலும் கோபம். வீடுகளை பார்த்தீங்கன்னா பாத்திரம் பறக்கிறது. அது போல இருக்கக்கூடாது. அதான் வாசிங்க சகோதரன். வீட்டு ஒரே வீட்டு இருப்பீங்க, ஆனா சண்டை வரும். காண்கிற சகோதரன் அன்பா இல்லாத பட்சத்துல காணாதவர்கள் எப்படி அன்பா இருப்பீங்க? ஒரு குடும்பம் இருந்தது, அண்ணன் தம்பி. அண்ணன் கொஞ்சம் வசதியா இருக்காரு, தம்பிக்கு சரியான வேலை இல்லை. 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. அண்ணன் என்ன பண்றாரு, நான் இடத்த பிரிக்க போறேன், நான் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பு சீக்கிரமா. தம்பி எவ்வளவு கெஞ்சிற, அண்ணா நான் எங்க போவேன், நான் கூலி வேலை செய்யறேன், வாடகை எடுத்தா இருக்க முடியாது. அண்ணா கொஞ்சம் மனம் இருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். அண்ணனுக்கு கோபம், எல்லா பாத்திரத்தை வெளியே போட்டாரு. கிளம்பு, இப்ப கிளம்பு. எங்க போறதுன்னு தெரியல. 2 பேரும் ஒரே சபைக்கு போறாங்க. தம்பி போனாரு, பாஸ்டர் ஐயா என் நிலைமை இப்படி இருக்கிறது. அண்ணன் கிட்ட நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. நான் எங்க போறது, நான் போனா நடுவோடு தான் போகணும். சரி ஓகே, சரிப்பா நான் அண்ணன் பேசுறேன் போ. அண்ணன் வந்தாரு. ஐயா பிரைஸ் இல்ல, ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்தாரு. ஐயா பையன் அவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேங்கிறான், நீங்க சொல்லுங்க பாஸ்டர்.
அந்த பாஸ்டர் நல்லவர், அந்த பணத்தை பார்த்து ஏமாறல. அவர் சொன்னார், உன் பணம் உன்னோட கூட நாசமா போகட்டும். உன் சகோதரங்கிட்ட அன்பா இல்லாத பட்சத்துங்கள இவ்வளவு காசு என்கிட்ட கொடுக்குறியே, அது ஏன் உன் தம்பி கிட்ட கொடுக்க கூடாது? உன் சகோதரன் அன்பா இல்லாத பட்சத்துங்கள நீ என்கிட்ட வந்து தரையப்பா, எனக்கு தேவையில்லை. முதல்ல போய் உன் சகோதரன் ஒப்புரு ஆகு, அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வா. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணோம், ஒருவேளை குடும்பத்துல சண்டைகள் பிரிவு இருந்தாக்கா சமாதானம் ஆயிடுங்க. சண்டை இருக்கக்கூடாது. ஒருவேளை நீ நல்ல வசதியா இருக்கலாம், ஏன் உயர்த்துக்கிறா? தாழ்மையில கூட நினைக்கணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டா நான் விசாரிக்க போயிட்டு நீங்க நிறைய குடும்பத்துல அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லை, கூட போறதுல விசாரிக்கிறது கிடையாது. நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, வெளியில நல்ல மனுஷனா போறீங்க, நல்ல ட்ரெஸ் தான், ஆனா நீ மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலையே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மாத்தீங்க. இப்ப வாசிமா கீழே. காரணமே இல்லாம சில பேர் சண்டை ஏமா பேசுறதுல இல்ல அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அவன் அப்பா நீ காதால கேட்டியா? காதால கேட்கவே இல்லை, ஆனா என்ன பண்ண சொன்னாக்க காரணம் இல்லாம கோச்சிக்கிறது. அவர் வந்து கெஞ்சுவார், என்கிட்ட ஏன் பேசுறது இல்லை, இப்படி சொன்னியா மைனி? நான் சொல்லவே இல்லைக்கா. இதான் காரணம் இல்லாம கோச்சிக்கிற காரியம். புரியுதுங்களா? ஆனா ஆலயத்தில் நல்லா பாட்டு பாடுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஒர்ஷிப் பண்ணி எல்லாம் பண்றோம். ஆனா நமக்குள்ள சண்டை, அன்பு கிடையாது, மூஞ்ச திருப்பி போறது. அந்த மாதிரி ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போய் ஒப்புராயிடுங்க. ஆனா நான் தப்பு செஞ்சா நான் மன்னிச்சிருங்க, தம்பி தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்கப்பா, அக்கா என்ன மன்னிச்சிருங்க. அது ஒரே நாள்ல முடிஞ்சிடும். சில பேர் சாவத்து நாள் வரைக்கும், சாவ வரைக்கும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உன் முகத்தை. அது மாதிரி தான் மாத்தீங்க லென்த் நாட்கள்ல. அதெல்லாம் செய்யாம கறி சாட மாட்டேன், மீன் சாட மாட்டேன். என்னத்துக்கு போங்க. இப்போ என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க, போய் ஒன்னாயிடுங்க. கீழே வாசிமா. தான் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் இது போல சில பேர் என்ன பண்ண, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல பதவி இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், ஆனா அவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க. பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ எவ்வளவு சம்பாரி, லட்சம் சம்பாரி, தாழ்மை வேணும். அதுதான் சபையில வந்துக்கிறீங்க. இதெல்லாம் மாத்திரம் மாத்தீங்க. புரியுதா? மாத்தீங்களா அவ்வளவுதான். கண்டிப்பா ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, நிச்சயமா கணக்கு கேட்பாரு. சங்கீதம் 12:3 வாசிங்க, வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணி போவோம். 12:3. ஆமா, பெருமையா அதெல்லாம் பேசுனீங்க, நான் அறுத்து போட்டுருவாரு. நான் சொல்ல வசனம் சொல்லுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. நீ கேள்வி பாருங்களேன், என்ன கஷ்டம் செஞ்சீங்கன்னு சொல்லி, எறா வாங்கினா பொறா வாங்கணும்னு சொல்லுவோம், ஆனா எங்க எதுவுமே இருக்காது. பெருமை பேசுற நான் கட்டை அறுத்து போட்டு வரோம். பெருமையா பேசாதீங்க. புரியுதா? அந்த மாதிரி இருந்தாக்கா இன்னொரு விட்டுடுங்க. அதை பெருமை பேசக்கூடாது, பாவமான காரியத்தை செய்யக்கூடாது. புரியுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கோபம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடுங்க. மோசையில் கோபம் இருந்தது, காணவங்களை பிரவேசிக்க முடியவில்லை. நேரம் தான் வீட்டை போயிட்டு அந்த எண்ணாகும் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். 10லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா கோபப்படுறதுனால ஆண்டு சொல்லிட்டாரு, நான் வாக்கு பண்ண தேசத்தில் பிரவேசிக்க முடியாது. ஓகே, அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. கோபத்தை விட்டுடுங்க, எரிச்சலை விட்டுடுங்க, கலக மண்டத்தை விட்டுடுங்க. புரியுதுங்களா? அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டு தயவுசெய்து. ஆனால் பிரியமானவர்களே, இந்த லென்த்ல இதான் நீங்க செய்யணும். இனிமே உங்களுக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது, கலகம் பண்ணாதீங்க, பெருமையா இருக்காதீங்க, எரிச்சலா இருக்காதீங்க, அன்பா இருங்க. என்ன பண்ணுங்க? அதே போல உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இல்ல, எல்லாரும் அன்பா இருக்கணும். இருப்பீங்களா? நிலைத்திர நாட்கள்ல யாரெல்லாம் எண்ணி சாப்பிடுவீங்க? அது என்ன அர்த்தம்? சந்தேகமா இருக்குது. நான் சாப்பிடுவா. ஆண்டவர் செத்துட்டாருனாக்கா நீங்க என்ன பண்ணுங்க? சாப்பிடாம இருங்க. உயிரா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. நான் போகும்போது வாங்கி தான் போறேன். நாங்க சாப்பிட்டுதான் இருப்போம். நீங்க என்ன பண்றீங்க? இந்த வேஷம் விட்டுடுங்க. உள்ள போறது மனுஷன் தீட்டுப்படுத்தான்னு படிச்சிட்டீங்கல்ல?
அப்ப உள்ளுக்குள்ள வரது தான் உங்களுக்கு ஈடுபடுத்துமா? ஓகேவா? சரி, கண்கள் மூடுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த லென்த் நாட்களில இந்த பிள்ளைங்க உபாசிக்கணும், செபிக்கணும், உங்களுடைய சம்மந்த ஆலோசனை கேட்கணும். ஏசப்பா, இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் அன்பா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, சகோதரன் பகைக்க கூடாது. ஐயா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் பழைய மனுஷன் நாங்கள் கலைச்சிடணும், புதிய மனுஷனாக உண்மை தரித்துக்களை சப்ப உதவி செய்யும். இன்றைக்கு எடுத்த தீர்மானம் நீங்க வரவரைக்கும் காணப்பட சப்ப உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைடைய வேண்டுதலுக்கு பதித்தாரும் சாட்சியாக இயேசு நாமத்தில். பெரும்பாலும் எந்த நாட்டில் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் திடீர்னு இந்த உபவாசம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆகிய நம்ம ஏவுறதுனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொன்னது போல எல்லாவற்றையும் விட வேண்டிய காரணத்திற்காக தான் நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் ஜபம்னு சொன்னால், அளவுக்கு மீறி நம்முடைய மாம்சம் மற்ற காரியங்கள்லாம் நம்ம விட்டு அதிகமாய் பெருகும் பொழுது நம்மை ஒடுக்கி எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் உபவாசித்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்தார். ஐயா சொல்லுவோமா? எப்போதெல்லாம் தன்னை தாழ்த்தினார்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் மனமிறங்கி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நினைவை பட்டது போய் அவர் இச்சைத்த உடனே எல்லாரும் ராஜா முதல் கொண்டு சிறு குழந்தை எல்லாமே உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேல இருந்த கோபத்தை ஆண்டவர் மாற்றி அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விடுதலை ஆக்கினார். ஐயா சொல்லுவோமா? இத்தனையும் நீங்க பார்க்க எங்கெல்லாம் உபவாசம் இருந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ? அல்லேலூயா. இன்னொன்னா பாருங்க, அந்த 21 நாள் முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாக போகிறது. ஒரு சரணம் மட்டும் பாடுவோமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.